சாய் மகாராஜ் குருவை தேடி மாத இதழை படித்துவிட்டு குருவை நேரில் வந்து சந்திக்க வேண்டும் என்ற ஆவலுடன் வரும் பக்தர்களுக்கு பாபா எப்படியெல்லாம் வழிகாட்டினார் என்பதை இப்போது அறிந்து கொள்ளலாம். மயிலாப்பூரில் வசிக்கும் ஒரு பெண்மணி நமது இதழை படித்துவிட்டு அதற்கு சந்தா கட்ட வேண்டும் என்று விருப்பப்பட்டிருக்கின்றார். ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவர் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலை. நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களை கையாளும் பழக்கம் இல்லாததால் வேளச்சேரியில் வசிக்கும் தனது சகோதரனிடம் விவரத்தை கூறி நமது இதழுக்கு சந்தா கட்டி உதவுமாறு கேட்டிருக்கிறார். 60 வயதை கடந்த அவரது சகோதரன் தனியாக வசித்து வருகிறார். அவரும் நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களை கையாளும் பழக்கம் இல்லாதவர். தன் சகோதரியின் விருப்பத்தை நிறைவேற்ற அவரிடம் இருந்து நமது பழைய இதழ் ஒன்றை வாங்கி கொண்டு பேருந்தில் ஏறி பயணப்படுகிறார். வயது மூப்பின் காரணமாக இதழின் முகவரியை நாம் எங்கு போய் தேடுவது என்று சற்றே அயற்சியுடன், பாபா நீதான் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டு நமது புத்தகத்தை எடுத்து யதார்த்தமாக புரட்டியிருக்கிறார். போது அடுத்த நிறுத்தத்தில் ஒரு வயதான சுவாமியார் ஒருவர் பேருந்தில் ஏறி அவரின் அருகில் அமர, அவரும் யதார்த்தமாக அது என்ன புத்தகம் என்று கேட்க, இவரும் பாபா புத்தகம், இந்த புத்தகத்தின் அலுவலகத்திற்குத்தான் நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். சுவாமியார் நமது புத்தகத்தை கையில் வாங்கி பார்த்துவிட்டு, ஓ, சாய் மகாராஜ் குருவை தேடிதானே, உங்களுக்கு இவரது அலுவலகம் தெரியுமா என்று கேட்க, எனக்கு தெரியாதையா. ஆமாம், உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க, ஓ, நன்றாக தெரியுமே, இவரின் அலுவலகம் அமைந்திருக்கும் தெருவில் தான் எனது வீடு இருக்கிறது என்று சுவாமியார் கூறியிருக்கிறார். வாருங்கள், நானே உங்களை கூட்டிச் செல்கிறேன் என்று அவரே கூட்டி வந்து நம் அலுவலகத்தின் வெளியே விட்டு சென்றிருக்கிறார். இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் குருவிற்கும் அவரது மனைவிக்கும் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. ஏனென்றால் வந்தவர் கூறிய அடையாளத்தில் ஒரு சுவாமியாரை இதுவரை அந்த தெருவில் அவர்கள் இருவரும் கண்டதே இல்லை. இவை அனைத்தும் சாய்நாதரின் லீலையை தவிர வேறு என்னவாக இருக்க முடியும் என்று ஆச்சரியத்துடன் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.